ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் வந்து டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கேட்குறீங்க. பட் என்னென்னா, ஒரு நிச்சயமாக நான் சொல்கிறேன், டெய்லி போடுறதுங்கிறத விட ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டேர்ன் அரவுண்ட் டேஸில் நம்ம கரெக்டாக வர வேண்டிய டயத்தில் வந்துடுவோம் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா டெய்லி ஒரே பாயிண்ட்டை சொல்லி போர் அடிக்கவும் கூடாது. அதே மாதிரி நியூஸ் ரீடர் ஆட்டம் நம்ம வந்து ஜஸ்ட் வாசிச்சுட்டும் போகக்கூடாது. சம் டேக் அவே இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்னென்னா காரணங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. பட் அது வந்து யூஸ்லெஸ் நமக்கு. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டிஸ்கஸிங் ஒய் இட் ஹேப்பன்ட். ஓகே, அதாவது நம்ம வந்து இன்றைக்கி இருக்க பங்குச்சந்தையில் இருக்க விலை வந்து வரப்போகிற நாட்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ டுடேஸ் ப்ரைஸ் இஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ். ஓகே, ஸோ let us talk about the strategies, let us talk about the fundamentals. ஸோ அதனால் டெய்லி வரணுங்கிறது அப்ஜெக்டிவ் இல்லை, நம்மளோட டேக்அவே இருக்காங்கிறது மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ இன்றைக்கி 23,000 உடச்சி சுற்றிக்கிட்டு இருக்கு. காலையில் ஒரு 240 புள்ளிகள்லேருந்து அப்படியே ஒரு ஃபுல் ரெக்கவரி. ருப்பி 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா முந்தா நாள் 88 போனது. இந்த $12 பில்லியன் டாலரை விற்று இந்த ருப்பியை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இட் லுக்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ பங்குச்சந்தையிலையும் இன்றைக்கி மேபி இன்ஸ்டியூஷனை கூப்பிட்டு வாங்க சொல்லியிருக்கலாம், ஒரு ஏன்னா அந்த 23,000 ஒரு சப்போர்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக. பட் எனக்கு தெரிஞ்சு இதை உடச்சி ஸ்ட்ராங்காக உடச்சி கீழே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இதை சொல்லிட்டார், இவர் இதை சொல்லிட்டார், மிட் கேப் வாங்காதன்னாரு, ஸ்மால் கேப்பில் ரெடம்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பவரும் பணமும் வச்சுருக்கவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி ஆயிடுச்சு. பட் ஆனால் எப்போதுமே பணமும் பவரும் வச்சுருக்கவங்க தே ஹாவ் டு பி மோர் அண்ட் மோர் மாடஸ்ட். எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் இன்றைக்கி என்னோடய அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன். ஒரு 20 வருஷம் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருந்தீங்க, ஒரு ஒஸ்ட்டு ரிட்டர்ன் 14% CAGR கிடச்சிருக்கு அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து ஒரு 1.45 crores இன்றைக்கி வந்து உங்களோட முதலீடு இருக்கணும். இதில் வந்து நிறைய நல்ல நாட்கள் இருந்திருக்கும், நிறைய சரிவை சந்தித்த நாட்கள் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு 10 நாள் நல்ல நாட்களை நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி வந்து 68 லட்சம் ரூபா இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஃப் ஐ எம் ரைட், அது வந்து ஒரு 10% CAGR. 20 நாட்கள் நல்ல நாட்களை கழிச்சிங்கன்னா கூட இன்றைக்கி வந்து ஒரு 40 லட்ச ரூபா இருக்கணும். அதுவும் 7% CAGR. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பேங்க் வட்டிக்கு ஈக்குவல். ஸோ கால அவகாசத்தை கூட்ட இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ நாளைக்கு என்ன வைராஜாவை வைக்கிறதா இருந்தால் தான் நம்ம கவலைப்படணும். பட் நீண்ட கால முதலீடு அப்படின்ற ஆங்கிளில் பயப்பட வேண்டியதில்லை. பட் என்னத்தை நம்ம பார்க்கணுன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கம்பெனி. எப்பேற்பட்ட கொம்பனாலையும் ஒரு அடி ரேட்லேயும் வாங்க முடியாது, ஹைலையும் விற்கவும் முடியாது. ஸோ இன் பிட்வீனில் தான் பண்ண முடியும். இது வந்து இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன். இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன் விற்றதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த பங்கு ஏறவே இல்லையா, பல மடங்கு ஏறி இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் இறங்கவே இல்லையா, லைக் தட். ஸோ நம்ம எப்படியோ அவங்களும் மனுஷங்க தான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து சொல்கிறது என்ன வேணாலும் சொல்லலாம். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இதை பற்றிலாம் இன்றைக்கி யார் 10,000 கோடி 30,000 கோடி இதெல்லாம் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணுறா? நத்திங் லைக் தட். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விற்றுட்டு வெளியேறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு இன்ஸ்டியூஷனில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பேனிக் அந்த டயத்தில் வந்து வித்ரா பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு லிக்விடிட்டி இருக்கும். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் லெவலில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஷேர், ஒரு நாளைக்கு 1000 ஷேர் நடக்கிறதுல போய் 10,000 ஷேர் வாங்கி வச்சுருந்தோம்னா 10 நாள் ஆகும், விலை இறங்கத்தான் செய்யும். ஸோ நம்ம விற்கவே போகிறது இல்லைங்கிற பட்சத்தில் அதில் முதலீடு செய்கிறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. வென் த ஃபியூச்சர் இஸ் சர்டன், நமக்கு வந்து நிச்சயமாக அதோட நீண்ட காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கல, நத்திங் ராங். ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் கூட விலை வந்து உயர தான் போகுது. ஸோ ஒரு செடியாக இருந்து தான் ஒரு மரமாகுமே ஒழிஞ்சு, மரம்ங்கிறது அப்படி தனியாலாம் வந்து நிற்காது. ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் இஸ் லைக் தட் ஒன்லி. ஸோ இட்ஸ் ஆல் அப் டு தர் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் த டைம் யூ கேன் ஸ்டே இன்வெஸ்டட். ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் கால அவகாசத்தை நம்ம கூட்டிக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா டே டு டே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. டே டு டே இறங்கியிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ இறங்கியிருக்கு. நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு கணீர்னு ஒரு குரலில் சொல்லுவாங்க, பங்குச்சந்தையில் இவ்வளவு கோடி நஷ்டம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா உள்ளுக்குள்ளே இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 25-26 வருஷம் ஆகிருக்கேன். ஒரு எவ்வளவோ புல் ரன்னும் பேர் ரன்னும் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, திஸ் இஸ் த வே இட் பிஹேவ்ஸ். இதை நம்ம வந்து
மேனேஜ் பண்ணால் தான் நம்ம வந்து பணம் பண்ண முடியும். ஸோ டோன்ட் ஒரி அபவுட் மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப். ஒரி அபவுட் த க்ரோத், ஃபண்டமெண்டல்ஸ், மேனேஜ்மெண்ட். இதை மட்டும் பாருங்கள். நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்கணும். நம்மளோட கேஷ் ஃப்ளோவை நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். எந்த ஃபண்ட் மேனேஜருக்கும் தெரியாது. உங்களோட பண தேவைகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி லாங் டேர்ம் ஆங்கிளில் முதலீடு செய்யுங்க. நிச்சயமாக இந்த ரிஸ்க் வந்து நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக வில் பி ரிவார்டட் வித் 14 to 18% CAGR. தேங்க்யூ ஆல்.